அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் மடானி அரசாங்கத்தின் கொள்கைகளால் தங்களின் நலன்கள் பாதிக்கப்பட்டு விடுமோ என மலாய்க்காரர்கள் கவலை கொள்ள தேவையில்லை. அரசாங்கமும் அதனை ஒருபோதும் அனுமதிக்காது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் அளித்துள்ளார். சமமான பிரதிநிதித்துவம் மற்றும் வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொது நன்மை கொள்கையை அரசாங்கம் ஆதரிக்கிறது. பாகுபாடு மற்றும் சமத்துவமின்மையால் அரசாங்கத்திற்கு நம்பிக்கை இல்லை என பேராக் குவாலா கங்சார் மலாய் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் ஆண்டு விருந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது பிரதமர் இவ்வாறு கூறினார். முந்தைய அரசாங்கங்களின் கொள்கைகள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கும் சொந்த கட்சியினருக்கும் நன்மையை கொண்டு வரும் வகையில் தவறாக பயன்படுத்தப்பட்டன. இதனால் அடித்தட்டு மலாய்க்காரர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். ஆனால் தாம் நம்பும் நவீனமய பொது நன்மை கொள்கையானது மேலும் வெளிப்படையானது, அரவணைத்துச் செல்லும் போக்கிலானது. இதனால் நகர்ப்புற ஏழைகள், கிராம மக்கள் என அனைத்து மலாய்க்காரர்களுக்கும் எந்த பாகுபாடும் இன்றி அரசாங்க அனுகூலங்கள் சமமாக கிடைப்பது உறுதி செய்யப்படும் என பிரதமர் கூறினார். மலாய்க்காரர்கள் மற்றும் பூமி புத்ராக்களின் சிறப்புரிமை கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது தொடர்ந்து கட்டிக்காக்கப்படுவதை மடானி அரசாங்கம் உறுதி செய்யும். எனவே மலாய் சமூகத்துக்கு தனது உரிமை குறித்து கவலை தேவையில்லாதொன்று. அதே சமயம் மற்ற இனத்தவர்களையும் ஒதுக்கி வைக்க முடியாது. அனைவரையும் அரவணைத்துச் சென்றால்தான் நாடு முன்னேறும் என டத்தோஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தினார். கிடாவில் ஏற்பட்டுள்ள பெரு வெள்ளத்தில் மந்திரி பசாரின் அதிகாரத்துவ இல்லமான ஸ்ரீ மெந்தலுனும் தப்பவில்லை. அடைமழையால் அலோர்ஸ்தார் ஜலான் அனா புக்கிட்டில் அமைந்துள்ள அவ்வில்லத்தில் கால் முட்டி வரை வெள்ள நீர் ஏறியது. இதனால் பாதுகாப்பு கருதி டத்தோஸ்ரீ சனுசி முகமது நோரும் அவரின் குடும்பமும் அங்கிருந்து வெளியேறினர். மந்திரி பசாரின் ஊடக அதிகாரி டிக்டாக்கில் பதிவேற்றிய வீடியோவில் சனுசி முட்டியளவு தண்ணீரில் முதுகில் தன் மகளை சுமந்தபடி வருகிறார். சனுசியின் துணைவியாரும் மகள்களும் மந்திரி பசாரின் இல்ல பணியாளர்கள் உதவியுடன் உடைமைகள் அடங்கிய பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வெளியேறினர். கிடாவில் இன்று காலை வரைக்குமான நிலவரப்படி 8000 பேர் வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர். 6 மாவட்டங்களில் அத்தகைய 51 மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Paciapan, pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Lepas saya dengar, saya lebih confident. So dia orang beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya submit borang. Tak berapa lama, bukan lama sangat, 10 hari permohonan saya diluluskan. Saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang untuk memajukan saya punya perniagaan. Saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan. Bank Rakyat, bank pilihan anda. நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1.5 லட்சம் பேரை நெருங்கி வருகிறது. இன்று காலை 7:30 மணி வரைக்குமான சமூக நலத்துறையின் பேரிடர் தகவல் மையத்தின் தகவலின்படி நாடு முழுவதும் 700 வெள்ள நிவாரண மையங்களில் 1,49,842 பேர் தங்கியுள்ளனர். அவர்கள் அனைவரும் 44,870 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். வெள்ளத்தில் ஆக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள கிளந்தானில் மட்டும் எண்ணிக்கை 1 லட்சத்தை நெருங்குகிறது. அங்கு 10 மாவட்டங்களில் சுமார் 30,000 குடும்பங்களைச் சேர்ந்த 96,059 பேர் வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர். திரங்கானுவில் அனைத்து 8 மாவட்டங்களிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 42,000 பேரை தாண்டியுள்ளது.
கிடாவில் 2440 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 8000 பேர் 52 நிவாரண மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பஹாங், ஜோஹோர், மலாக்கா ஆகிய மாநிலங்களில் முறையே 425 பேர், 591 பேர், 307 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் பெர்லிஸ், நெகிரி செம்பிலான், ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்களில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. பெர்லிஸில் தற்போது 363 பேரும், நெகிரி செம்பிலானில் 1925 பேரும், ஸ்லாங்கூரில் 114 பேரும் மட்டுமே வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர். மலாய்க்காரர் அல்லாதோரின் ஆதரவை பெறுவதில் பெர்சாத்து கட்சி பெரும் சவாலை எதிர்நோக்குகிறது. அக்கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ முய்தீன் யாசினி அதனை ஒப்புக்கொண்டுள்ளார். பெர்சத்துவை ஆதரிக்க அவர்கள் இன்னமும் தயக்கம் காட்டுவதாக ஷா ஆலமில் நடைபெற்ற அக்கட்சியின் ஆண்டு பொதுப்பேரவையில் உரையாற்றிய போது அந்த முன்னாள் பிரதமர் சொன்னார். ஆக கடைசியாக நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் மற்றும் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பெர்சாத்து மற்றும் பிரிகாத்தான் நேஷனல் பெற்ற வெற்றியானது மலாய்க்கார மற்றும் பூமிபுத்ராக்களின் வலுவான ஆதரவால் கிடைத்தவை. மலாய்க்காரர் அல்லாதோரின் ஆதரவு இருந்தாலும் அது போதாது, இன்னும் வலுவடைய வேண்டுமென பேராளர்களை முஹிதீன் கேட்டுக்கொண்டார். புதிய தேசியவாத மலேசியாவுக்காக போராடும் கட்சி என்ற வகையில் மீண்டும் புத்ராஜயாவை கைப்பற்ற மலாய்க்காரர்கள் மற்றும் பூமிபுத்ராக்களின் ஆதரவை மட்டுமே பெர்சாத்து நம்பியிருக்க முடியாது. பெர்சாத்து பெரிகாத்தான் தலைமையில் அமையும் மத்திய அரசாங்கம் பல்லின மக்கள் கொண்ட அரசாங்கமாக விளங்கும் என்றார் அவர். பெரிகாத்தான் அரசாங்கத்தின் கீழ் சீனர்கள், இந்தியர்கள், சீக்கியர்கள் உள்ளிட்ட மலாய்க்காரர் அல்லாதோர் தங்களின் உரிமை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் கட்டிக்காக்கப்படும் என முஹிதீன் உத்தரவாதம் அளித்தார். இதனிடையே சீனர்களின் உரிமைகளுக்காக போராடும் டாங்ஸாங் போன்றதொரு அமைப்பை மலாய்க்காரர்களுக்காகவும் அமைக்க வேண்டும் என அவர் பரிந்துரைத்தார். இதன் மூலம் மலாய்க்காரர்களையும் பூமிபுத்ராக்களையும் கட்சி எல்லை கடந்து ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்க முடியும் என்றார் அவர். கிளந்தான் பெருவெள்ளத்தில் 3வது பலியாக 1 வயது ஆண் குழந்தை தும்பாட்டில் வெள்ளமேறிய வீட்டில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளது. வியாழக்கிழமை இரவு 10:30 மணி அளவில் சாபாங் அம்பாட் கம்போங் செராங் மெலிந்தாங்கில் உள்ள வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது அத்துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. தூக்கத்திலிருந்து திடீரென விழித்துக் கொண்ட 41 வயது தாய் குழந்தையை காணாது தேடியிருக்கிறார். ஆனால் கிடைக்கவில்லை. அப்போதுதான் 2 மாடி வீட்டின் மேல் தளத்திற்கான படியில் தடுப்பாக போடப்பட்ட சோஃபா மேசை தள்ளப்பட்டிருப்பதை அவர் கண்டார். உடனே சந்தேகத்தில் வீட்டின் கீழ்த்தளத்தில் பார்த்தபோது அந்த ஆண் குழந்தை இறந்து போய் வெள்ள நீரில் மிதந்து கொண்டிருந்தது. உடனடியாக படகில் ஏற்றி தும்பாட் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது குழந்தை இறந்துவிட்டது உறுதிப்படுத்தப்பட்டது. கிளந்தானில் முன்னதாக 31 வயது ஆடவர் பாசேர்பூத்தேவிலும் 64 வயது முதியவர் மாச்சாங்கிலும் வெள்ளத்தில் மூழ்கி பலியாகினர். திருங்கானு ஜெர்தேவில் வியாழக்கிழமை காணாமல் போனதாக கூறப்பட்ட ஆட்டிசம் குறைபாடு கொண்ட இளைஞர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். 26 வயது முகமது ஹல்மி அஸ்மானின் உடல் காம்போங் ராஜா சுங்கை கிலுவாங் ஹீலியர் ஆற்றில் நேற்று காலை பொதுமக்களால் கண்டெடுக்கப்பட்டது. மரத்தின் கிளையில் சிக்கியிருந்த அச்சடலத்தின் நிலையை பார்க்கும்போது அவர் இறந்து 24 மணி நேரங்களுக்கும் மேலாகியிருக்கலாம் என போலீஸ் கூறியது. நாட்பட்ட ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட தனது மகனால் பேச முடியாதென்றும் ஒருவேளை தொலைந்து போனால் வீடு திரும்ப தெரியாதென்றும் அவ்விளைஞரின் தாயார் கூறினார். தொலைந்த நாளிலிருந்து குடும்பத்தாரும் கிராம மக்களும் இரவு பகலாக தேடிய நிலையில் உயிரற்ற நிலையில் தான் மகன் திரும்ப கிடைத்திருப்பதாக பெசுட் மருத்துவமனையில் அவர் சோகத்துடன் கூறினார். தமிழகத்தின் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறைக்காற்று மற்றும் கனமழையை கொண்டு வந்த பெஞ்சல் புயல் நேற்று நள்ளிரவு கரையை கடந்தது. இதையடுத்து தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த புயல் கர்நாடகா, கேரளா வழியாக அரபு கடலுக்கு செல்வதாக வானிலை ஆய்வு மையம் கூறியது. புயல் கரையை கடந்ததும் சென்னையில் மழை நின்றது. ஆனால் பலத்த காற்று வீசத் தொடங்கியதாக கூறப்பட்டது. இதுவரை பெரிய சேதம் எதுவும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. இந்நிலையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் ஓடுபாதையில் தேங்கியிருந்த மழை நீர் வடிந்துள்ளது. இதனால் அங்கு வானிலை நிலவரத்தை பொறுத்து இன்று படிப்படியாக விமான சேவைகள் மீண்டும் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புயல் காற்று மற்றும் கனமழை பாதிப்பு காரணமாக முன்னதாக சென்னை விமான நிலையம் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 4 மணி வரை மூடப்பட்டிருந்தது. தமிழக அரசின் புயல் எச்சரிக்கையால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கி கிடந்ததால் சனிக்கிழமை பிற்பகலில் சென்னை மாநகரமே வெறிச்சோடி காணப்பட்டது. என்றாலும் மெரினா கடற்கரையில் எச்சரிக்கையையும் மீறி சில பொதுமக்கள் கூடியிருந்தனர். அங்கு பலத்த காற்று வீசியதோடு கடற்கரையும் கடல் போல் காட்சியளித்த வீடியோக்கள் வைரலாகின. பெஞ்சல் புயல் தாக்கத்திலிருந்து தப்பிக்க பல மாவட்டங்களில் நேற்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. வங்காளதேசத்தில் இந்து மத தலைவர் ஒருவர் கைதான சர்ச்சையே இன்னும் ஓயாத நிலையில் மேலும் ஓர் இந்து மதகுரு கைதாகியுள்ளார். முன்னதாக வங்காளதேசத்தின் தேசிய கொடியை அவமதித்ததாக கூறி சின்மய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. அவரின் கைதுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அவரை பார்ப்பதற்காக சென்ற ஷாம் தாஸ் பிரபு என்பவர் கைது ஆணை இல்லாமலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணதாஸ் கைதானதால் நாடளாவிய நிலையில் இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்திய நிலையில் இப்படி அடுத்தடுத்து மதகுருக்கள் கைதாவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்காளதேசத்தில் மாணவர் போராட்டம் வன்முறையாக வெடித்து பிரதமர் பதவியை துறந்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டே ஓடியதிலிருந்து சிறுபான்மையினரின் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தீ வைத்தல், சூறையாடுதல், சேதப்படுத்துதல், தெய்வங்கள் மற்றும் கோவில்களை இழிவுபடுத்துதல் போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. வங்காளதேச இந்துக்கள் ஷேக் ஹசீனா தலைமையிலான லீகா அவாமி கட்சியின் விசுவாசிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்காளதேச மக்கள் தொகையில் சுமார் 8 விழுக்காட்டினர் அல்லது 1,31,00,000 பேர் இந்துக்கள் ஆவர்.